ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புவர் சார்லி சல்மானத்துலேருந்து டேக் அவே நம்பர் 2 பார்க்க போகிறோம். அது வந்து மிஸ்டேக்ஸ் பற்றி புவர் சார்லி சல்மானத்தில் 3rd சாப்டரில் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் மிஸ்டேக்ஸ் இன் பெர்க்ஷயர் ஹிஸ்ட்ரி ஹாவ் பீன் மிஸ்டேக்ஸ் ஆஃப் ஒமிஷன். வி சா இட் பட் டிடன்ட் ஆக்ட் ஆன் இட் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வாய்ப்புகளை மிஸ் பண்ணது தான் எக்ஸ்ட்ரீம் மிஸ்டேக் சொல்கிறாரு. ஸோ இது இன்வெஸ்டராக நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். நிறைய நேரத்தில் நமக்கு என்ன ஃபீல் பண்ணுவோம்னா, நம்ம ஒரு டெசிஷன் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம்னு முடிவு பண்ணிடுவோம். அதுக்கான ரிசர்ச் பண்ணி முடிச்சிருவோம், எல்லாமே பண்ணிடுவோம். ஆனால் வாங்க மறந்துடுவோம். சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால திடீர்னு நம்ம வேற இதில் வாங்குறப்போ இன்னொரு இதை விட வேல்யூ கம்மியாக இருக்கும், அங்கே போய் வாங்கலான்ட்டு இதை மறந்துடுவோம். பார்த்தா அதை விட இது பயங்கரமாக ஏறிடும். ஸோ இந்த மாதிரி ஒமிஷனால வர்ற மிஸ்டேக் தான் ரொம்ப அதிகங்கிறாரு. கமிஷனால வர மிஸ்டேக்ஸை விட ஒமிஷனால வர மிஸ்டேக்ஸ் தான் அதிகங்கிறாரு. ஸோ நம்ம எப்பெல்லாம் ஒரு வாய்ப்பை பார்க்குறோமோ அதில் ஆக்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறதான் இந்த இதுல இருந்து டேக்அவே இருந்துச்சு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் கூட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தே ஆர் ஹியூஜ் மிஸ்டேக்ஸ், வி ஹாவ் லாஸ்ட் பில்லியன்ஸ் and we keep doing it, we are getting better at it, we never get over it அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ் தான். அதுல இருந்து நம்ம கம்ப்ளீட்டா வெளியே வந்துட முடியாது. ஆனா அந்த ப்ராசஸ்ல நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தாரு. அதுலயே 2 டைப்பா அந்த மிஸ்டேக்ஸை பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து நம்ம வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா, கை சூம்புற மிஸ்டேக் சொல்றாரு. அதுக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, சக்கிங் மை தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்னு சக்கிங் மை தம் பண்ணிட்டு உட்காந்துருக்காது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணில் இருக்கும், ஆனா நம்ம இப்படி விரல சூம்பிட்டு உட்காந்துருந்தோம்னா போயிடும் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு மிஸ்டேக். ரெண்டாவது என்னன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், நம்ம ஆக்டும் பண்ணிருப்போம், ஆனா அதுல சிக்னிஃபிகண்ட் ஆக்ட் பண்ணணும்ல. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் வச்சுப்போம். அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணில் படுறப்போ நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10% அதுக்கு அலோகேட் பண்ணணும்ல. நம்ம வெறும் 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து ஒமிஷனால நிறைய வருது. அந்த ஒமிஷனால வர்றதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம ஆக்டே பண்ணாம விட்டுறது, இன்னொன்னு ரொம்ப கம்மியா ஆக்ட் பண்ணிடுறது. ஸோ மிஸ்டேக்ஸ்லயே 2 மிஸ்டேக்ஸ் இருக்கு. மெயினா அதெல்லாமே ஒமிஷனால வர்ற மிஸ்டேக்ஸ். ஸோ கமிஷன் பண்ணி நம்ம ஃபீல் பண்ற ரிக்ரெட் பண்ற மிஸ்டேக்ஸை விட ஒமிஷனால நம்ம ரிக்ரெட் பண்ற மிஸ்டேக்ஸ் தான் அதிகம். அது நிறைய வயசானவங்க வந்து நான் என்னோட லைஃப்ல எதை நினைச்சு ரிக்ரெட் பண்றேங்கிற மாதிரி வீடியோல நீங்க பார்த்தாலும் தெரியும். அவங்க வந்து மிஸ் பண்ணதான், ஒமிஷனால மிஸ் பண்ணதான் ரெக்ரெட்டா சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இதுவும் லிங்க் ஆச்சு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேக்அவேன்னு தோணுச்சு. அதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பிசிஓட தேர்ட் டேக்அவே பார்க்கலாம்.